நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல டீம்னா மேட்ச்னா தெரியாம பைத்திய நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் யாரும் கவலைப்படுறது ஒண்ணுமே குணப்படுத்த முடியாதடா டே கண்டி அவன் இன்னும் திருந்தலமா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்காங்க. பட் என்கிட்ட வச்ச ஒரே ரெக்வெஸ்ட் என்ன, Hi, hello, welcome guys. It's your Strongman Fitness. After 6 months again, I'm started taking a vlog. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எடுங்கோ. எஸ், ஓட்டேரியில் நடக்கிற பெஞ்ச் ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்காங்க. சார் சோஃபால காய போட்டு ஆஸ் யூஷுவல் 53 and 59 மென்ஸ் கேட்டகரிக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அந்தளவுக்கு காம்படிஷன் இல்லை, ஏன்னா பிஐ ஃபெடரேஷன் கண்டக்ட் பண்ணுற நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. See this guy friends, it's totally insane. 66 பாடி வெயிட்டில் இருக்கிற ஒரு 125 kgsஸை வித்தவுட் ரிஸ்பேண்ட் எவ்வளோ ரா ஸ்ட்ரென்த்தோட ப்ரெஸ் பண்ணுறாருன்னு. மரண மாசுனா அங்கே கொலை மாசு. 59 கேட்டகிரி மாஸ்டர் 2 டிவிஷனு ஃபஸ்ட் காலே 90 கிலோ கொடுத்து வச்சுருந்தார். க்ரௌடு ஃபுல்லாக அவரே தான் பார்த்துட்டு இருந்தது. சுற்றி நின்றவங்களாம் செம கிளாப்ஸு. தேர்ட் கால் என்னன்னு கேட்டால், கால் வழுக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா 100 கிலோ போடுவேன், 95 கிலோவாக வச்சுக்கோங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு. தென் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரின்னு நினைக்கிறேன். இவரோட ஹைட்டு 4.5 meters, பாடி வெயிட் 36 kg, ஃபஸ்ட்டு கால் 35 kg. செகண்ட் கால் 45 kgs கொடுத்துருந்தாரு. அதுக்கு மேலேயும் அவர் தூக்குவாரா அப்படின்னு நான் விசாரித்தா, ஜிம்மில் 50-55 தூக்குவாராம். ஆனால் கால் வைக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஸ்டேபிளாக இல்லை சர்ஃபேஸுன்னு சொன்னாங்க. இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே இல்லை போல். காம்படிஷனை அஃபிஷியல்ஸ் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மென்ஸுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் விமன்ஸுக்கும் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. படியில் நான் ஏறி வரும்பொழுது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், காம்படிஷன் விமன்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா ப்ரோ? அதுக்கு அவர் சொன்னார், மேலே போங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெறும்பாரை தான் தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதே வார்த்தையை 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை பிபிஏ டிகிரி இன் பயோமெக்கானிக்ஸ் அதை நான் யூஸ் பண்ணலை. எதனால் விமன்ஸால் பெஞ்ச் ப்ரெஸ் அதிகமாக பண்ண முடியலன்ற ரீசனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விமன்ஸ் வெயிட்டை ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறதை தடுக்கிறது 2 விஷயம். ஒன்று ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன், இன்னொன்று ஹார்மோனல் செக்ரிகேஷன். அதை ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்னு நான் சொல்கிறத விட மசில் ஓரியன்டேஷன்னு சொல்லலாம். மென்ஸுக்கோ விமன்ஸுக்கும் செஸ்ட்டு மசில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். செஸ்ட்டுன்னு சொல்கிறத விட அதை பெக்குன்னு நம்ம சொல்லணும். இட்ஸ் கால்ட் அஸ் பெக்டோலியஸ் மேஜர். இந்த மசிலோட ஷேப்பை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எது மேலு எது ஃபீமேலுன்னு. ஸோ மேலுக்கு வந்து பிரெட் ஷேப்பில் இருக்கும், ஃபீமேலுக்கு ஃபேன் ஷேப்பில் இருக்கும். ஒரு மசில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதை முடிவு எடுக்கிறது அந்த மசிலோட மாஸும் அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற ஃபைபர்ஸும் தான். ஸோ ஃபிசியாலஜிக்கலாக இந்த 2 விஷயமும் ஃபீமேலுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு ஹார்மோனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். மென்ஸுக்கு இருக்கிற டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனால் மசிலை ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் ஆக்க முடியும். விமனோட ஹார்மோனல் சிஸ்டம் மென்ஸை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. மொத்தம் 3 ஹார்மோன்ஸ் அங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன் அவங்களோட பியூபர்ட்டி பீரியடில் அவங்களுக்கு செக்ரிகேட் ஆகும். தென் அவங்களோட ப்ரெக்னென்சி அப்போ ப்ரோகேஸ்ட்ரான் செக்ரிகேட் ஆகும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ப்ரோலாக்டின் செக்ரிகேட் ஆகும். இந்த 3 ஹார்மோனும் சேர்ந்து எதுக்காக இவ்வளோ உழைப்பு போடுதுன்னா, பூமிக்கு வர ஒரு உயிரை ஊட்டச்சத்து குறையில்லாமல் வளர்க்குறதுக்காக. அப்பேற்பட்ட சாக்ரிஃபைசிங் சோலை நம்ம
கிண்டல் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சியர் பண்ணுங்கள் காய்ஸ். இவ்வளவு சயின்ஸ் பேசுகிற எனக்கே ஒரு டவுட் இருக்குது. எந்த சப்போர்ட்டுமே இல்லாத இந்த பாடி எப்படி 24/7 நம்மளையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு சொசைட்டியும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரியல. மெடிக்கல் எல்லா பிளேயர்ஸுமே ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸையும் நான் vlogல கேப்சர் பண்ணேன். பட் என்கிட்ட வச்ச ஒரே ரெக்வெஸ்ட் என்னென்னா, என்னோடய வீடியோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஏன்னு கேட்டால் அசோசியேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும்னு. பிளேயர்ஸ் எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம், அசோசியேஷனில் மட்டும் ஏன் இந்த பிரிவினைன்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த பெஞ்ச் பிரஸ் காம்படிஷன் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பெஞ்ச் பிரஸ் காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஐல இருந்து நடத்துறாங்க. பையன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்தியம். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்டு. பிஐ ஃபெடரேஷன் எப்படி ப்ரோ கண்டக்ட் பண்ணோம்? கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆர்ட்ஸ் கிங் அப்துல்லா கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். சோ ஆர்ட்ஸ் பெஞ்சுக்கான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. பேசிக்கான டிப் பேக் மொபிலிட்டி இருக்கணும். பேக் மொபிலிட்டி நல்லா இருந்தா மட்டும் தான் நல்ல ஒரு ஆர்ச் பண்ண முடியும். லெக் ஸ்ட்ரென்த், ஷோல்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைசெப் ஸ்ட்ரென்த் மூணு இருந்தா மட்டும் தான் பெஞ்ச் பிரஸ் பண்ண முடியும். வேற மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? நல்லது இல்ல, கெட்டது. எதனாலண்ணா? எதனாலனா மருந்து இப்ப எடுக்க ஈஸியா இருக்கும். மருந்து எடுத்தால் 30 வயசுக்கு மேலதான் எடுக்கணுமே. ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். 30 வயசுக்கு மேல எடுத்தா அது அதுவும் டாக்டர் அட்வைஸ் இல்லாம எடுக்கக்கூடாது. உள்ள இருக்க பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும். அது அவங்களுக்கு இப்பெல்லாம் தெரியுது. ஆஃப்டர் 40 இயர்ஸ் மேல ஒவ்வொரு இதா ப்ராப்ளம் வரும்போது தெரியும். ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லியிருக்கு, இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. பின்டென்னு ட்ரென்னு அதெல்லாம் பேசிக்கா எல்லாரும் யூஸ் பண்ற சப்ளிமெண்ட் மாதிரி தான். நீங்க யூஸ் பண்றீங்களா? மாட்னாடா மானஸ்த. நாட் நவ். ஃபியூச்சர்ல என்ஹான்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. காம்படிஷன் டஃபா இருக்கனால மோஸ்ட்லி பவர் லிஃப்டர்ஸ் என்ஹான்ஸ் ஆகிறது ரொம்ப சகஜமான விஷயம். பட் நீங்க எடுக்கிற காம்பனன்ட் கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க தான் பாத்துக்கணும். இப்போ அந்த நம்ம எடுக்கிற என்ஹான்ஸ்மெண்ட்னால ஃபியூச்சர்ல நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும்னு யாரும் கவலைப்படுறது இல்லையா? தொலைறீங்க, ஒண்ணுமே குணப்படுத்த முடியாதா? டே கட்டி ஆஃப் பண்ண தடுப்பதற்காக உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் யார் மனசையாவது புண்படுத்தி இருந்தா உங்க வீட்டு பிள்ளை
பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you then. Bye. அட போதாயி, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி. யாராவது செலவு பங்கு நினைச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.